எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் அதை குறைக்க முடியல? ஏன் அதை தடுக்க முடியல? அப்படின்றத ஏன் யோசிக்க மாட்றோம் எல்லாரும்? என்னதான் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும், மக்களாகிய நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறோம்? இப்போ வீட்ல பசங்கட்ட சொல்றோம், வெளியில போய் யாரோடையும் சேரக்கூடாது, கெட்ட பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். அந்த கெட்ட பசங்கலாம் யாரு? அவங்க எங்கேருந்து வந்தாங்க? புதுசா முளைச்சு யாரும் வரல. எல்லாருமே ஒரு பெற்றோருடைய அரவணைப்புல தான் வளர்ந்து வர்றாங்க. யாரும் தனியா இல்ல. அப்போ அந்த மாதிரியான கெட்ட பசங்கள உருவாக்கப்படுறது எங்கேருந்து? ஏன் அவங்களுடைய பெற்றோர்கள் அத கவனிக்க மாட்றாங்க, கட்டுப்படுத்த நினைக்க மாட்றாங்க? இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த கஞ்சாவுடைய புழக்கத்த குறைக்கணும், இத முழுக்க முழுக்க அழிக்கணும் அப்படின்னா, அது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. அதனால வீட்ல இருக்கிற பசங்கள அவங்களோட ஆக்டிவிட்டீஸ நோட் பண்ணுங்க. என்ன மாரி மாறுறான்? என்ன மாரி பேச்சுவார்த்தை இருக்கு? பசங்க என்ன மாரியான பழக்கவழக்கத்துல இருக்காங்கன்றத நீங்க வீட்ல நோட் பண்ணணும். நெறைய பேரு கண்டுக்கிறாம உங்க வேலைய மட்டுமே பார்க்குறீங்க. பசங்கள வளர்க்குறது தான், ஒழுக்கமா வளர்க்குறது தான் முக்கியமான வேல. அத விட்டுட்டு தேவையில்லாத எண்ணங்கள் போகுது. அதனால பசங்கள கவனிங்க. பசங்க என்ன மாரியான பழக்கவழக்கத்துல இருக்காங்கன்றத நோட் பண்ணுங்க. அவங்கள மானிட்டர் பண்ணி வளர்க்க பாருங்க. அப்பதான் இத கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். கஞ்சாவ முழுமையா அழிக்க முடியும். என்னதான் புழக்கத்துல இருந்தாலும், அத வாங்க விடாம தடுக்கிறது பெற்றோர்களுடைய கையில தான் இருக்கு. அப்படின்றத சொல்றேன். அத கேட்டு அதுக்கேத்த மாரி குறைக்க முயற்சிக்கலாம்.